ஒரே பட்டாசு வெடிக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க? விஜய் ஜெயிச்சிச்சுன்னு கத்துறாங்க. அப்பதான் தளபதி சிஎம் ஆயிட்டாங்க. அதனாலதான் வெடிலாம் வெடிக்கிறாங்களா இங்க? ஆமா. நீங்க என்ன பண்ற? எதுக்காக வந்தீங்க? விஜய பார்க்க வந்திருக்கோம். பாத்திருக்கியா முன்னாடி பாத்திருக்கியா? எத்தனை வாட்டி பாத்திருக்க? தியேட்டர்ல பாத்திருக்கோம். தியேட்டர்ல பாத்தியா? இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நேர்ல பார்க்க போறோம். நேர்ல பார்க்க போறாங்க. உங்க பேர் என்ன? பேர் கேக்குறேன். ருத்ரன். விஜய் இங்க வந்திருக்காரான்னு வந்திருக்கா வருவாங்கன்னு இங்கே தான் பனியூர் பார்க்க வந்தீங்களா? சும்மா ரவுண்ட்ஸ் எதுக்குமா இங்கே வந்திருக்க? பனையூர் ஆஃபீஸ் எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? விஜய் மாமா சிஎம் ஆயிட்டாருன்றதுனால என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். டிவிக்கு ஆஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? எல்லாம் விஜய் மாமா பத்தி எல்லாம் சிஎம் ஆயிட்டாரு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றாங்க எல்லாரும். எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு விஜய் மாமா சிஎம் ஆனான்னு. ரொம்பவே பிடிக்கும் எனக்கு விஜய் மாமா. என் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க விஜய் மாமா. என்னத்துக்கு வந்திருக்கீங்க? விஜய் பார்க்க. இல்ல பார்க்கலையா? ஏன்? விஜய் வரல. சிஎம் ஆயிட்டார் தெரியுமா உனக்கு? தெரியுமா? எப்படி இருக்கு உனக்கு? சந்தோஷமா இருக்கா? எப்படி? ஜாலியா இருப்பேன். ஜாலியா இருக்கியா? ஸ்கூல் லீவா? எஸ். எந்த ஊர் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த பக்கம் பத்த நகர். இந்த பக்கம். பேரு? கே சாய் சிட்டு. பேர் என்னம்மா சொல்லுமா? ஆர் வஷிகா. இங்க எதுக்கு வந்திருக்கீங்கம்மா? விஜய் மாமா சிஎம் ஆயிட்டாங்க, அதனால தான் வந்திருக்கேன். அவர் பார்க்க வந்தியா? எப்படி? பார்க்க தான் வந்திருக்கேன். பார்த்துட்டியா? இது முன்னாடி பார்த்துருக்கியா அவரை? எத்தனை வாட்டி பார்த்துருக்குமா? எத்தனை முறை பார்த்துருக்க? ஒன் டைம் பார்த்துருக்கியா? யார் யார் வந்திருக்கீங்க இங்க? உங்க கூட யார் யார் வந்திருக்கா? அத்தை, மாமா, சாஷிட்டு, வருண், ஆயா, நானு. விஜய் சார் சிஎம் ஆயிட்டாரு. எப்படி இருக்கு உனக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? எப்படி? சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சரி, பேர் என்ன? ஆர் வஷிகா. எதுக்காக இங்க வந்திருக்க? நான் விஜய் அண்ணாவோட வீடியோ பார்க்க வந்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டியா? இல்ல பார்க்கல. யார் யார் வந்திருக்கீங்க? எங்க அம்மா, இவங்க 2 பேரு, என் அண்ணன், நானு, இங்க பார்த்து விஜய் சார் சிஎம் ஆயிட்டார் தெரியுமா உனக்கு? விஜய் சார் சிஎம் ஆயிட்டார் தெரியுமா? தெரியும். பார்க்க போறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சா நல்லது மக்களுக்கு. ஏன்னா நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காருங்களா? நல்ல திட்டம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நிறைவேறணும். என் பேர் மாலதி. நான் ஈஞ்சம்பக்கம் பெத்தல் நகர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? விஜய் சாரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். விஜய் சார் இல்லை, அண்ணா, அவரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ ஒரு சிஎம் ஆக போறாரு, எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலமாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் நல்ல ஆட்சி இதுக்கப்புறம் நடக்கட்டும். என்ன பண்ண? பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணணும்? புரியலைங்க. பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வரணும்னு? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வெளியே வரணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எதனா படுத்தி கொடுக்கணும். ஸோ பெண்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்காமல் வெளியே வரணும், இந்த ஆட்சி நம்பி வெளியே வரணும். அதுதான். லேடிஸ்க்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக கிடையாது. எவ்வளோ நடந்திருக்கு நாட்டில், தெரியாமலாம் இல்லை இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் பெண்கள் ஒரு தைரியத்தோடு வெளியே வரணும். என் பேர் சுகன்யா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். தளபதியோட வெற்றியை பார்த்துட்டு அவர் சிஎம் பதவியில் உட்காரதை பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தளபதி கிடைச்ச வெற்றி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைச்ச வெற்றி. தமிழ்நாட்டு மக்கள் அவரை கண்டிப்பாக அரியணையில் ஏற்றுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறி நடிக்கிறவன் நாடாள மாட்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாடாள போகிறாரு. அதை பார்க்குறக்காக நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம்.
மகளிருக்காக மகளிர் தினத்தில் அறிவித்த எல்லா திட்டமும் அவர் செயல்படுத்துவார். அதில் வர எல்லா திட்டமும் ரொம்ப நல்ல திட்டம், மகளிருக்கான திட்டங்கள். அதே மாதிரி படித்த இளைஞருக்கு வேலை இல்லைன்னா மாதம் மாதம் உதவித்தொகை, அது எல்லாமே ரொம்ப நல்ல திட்டமாக இருக்குது. அதெல்லாமே ஒன்று ஒன்றா கூடிய சீக்கிரம் வந்து நடைமுறைப்படுத்துவார். நாங்கள் தூங்கவே இல்லை. நைட்டு நியூஸை விட்டால் சோஷியல் மீடியா அப்படி தான் இருந்தோம். இப்போ அவருக்கு சிஎம் போஸ்டிங் கிடைக்கிறன்றது ரொம்ப சந்தோஷம். அவர் தமிழ்நாட்டை அவர் ஆளணும். இப்போ எங்களால் நிற்க முடியல, எங்கள் கால் தரையில் நிற்கலை, அப்படி இருக்கோம் நாங்கள். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கு. எப்படி சொல்கிறது, ஹாப்பினா எந்த அளவுக்கு? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவர் வர்றது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு தான் இருக்கு வரணும். அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கு. மற்றபடி தொடர்ந்து அவர் ஆளுநர் அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து 120 பெரும்பான்மை வந்து கிடைச்சிருக்கு. வெற்றி கிடைச்சிருச்சு. எப்படி உங்களுக்கு? ஹாப்பி தான், வேற ஒன்றும் இல்லை சொல்கிறேன். என் பேர் கவிதா, நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு பொலிட்டிக்கல் பற்றி அந்தளவுக்கு ஐடியாவே கிடையாது. பட் விஜய்னால வந்து நான் வந்து பொலிட்டிக்கலை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். எனக்கு விஜய் வந்தது ரொம்ப, ஆனால் என்னால் ஓட் போட முடியல. பட் ஆனால் வந்து எனக்கு விஜய் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். விஜய் சாரை பார்க்கறதுக்கு தான் நீங்க பெங்களூர்ல வந்து ஆமாம், கண்டிப்பாக அதுக்காக தான் வந்தேன். நான் ஆக்சுவலி ஓட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்பத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நான் விஜய் வின் பண்ணிட்டு அவர் சிஎம் பதவி வந்ததை நான் பார்த்துட்டு நான் பெங்களூர் போனேன். நீங்க எப்போ பெங்களூர்ல வந்து வந்தீங்க? ஆக்சுவலி நான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்தேன். அப்பத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். அவரது ஃபுல்லாக அவர் சிஎம் சீட்டில் உட்காரதை நான் பார்க்கணும். அவர் அதை சொல்கிறத என் காதால் கேட்கணும். அதுவும் நான் தமிழ்நாட்டிலே கேட்கணும். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போவேன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.